வலை சிக்கி சேதமானது. இது குறித்து அவர் மீன்வளத்துறை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஆனந்தன் வீதியில் வசிக்கும் சேகர் மகன் கார்த்திகேயன் மற்றும் அருண் ஆகியோர் கூட்டாக புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநரிடம் மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர், செயலர் ஆகியோரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். அந்த புகாரில், நான் பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 10 ஆண்டுக்கு மேலாக மீன்வளத்துறையில் பதிவு பெற்ற FRB கட்டுமரம் படகின் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகிறேன். கடந்த 31/3/2026 அன்று மாலை சுமார் 2 மணி அளவில் எனது பைபர் கட்டுமரத்தில் நானும், என்னுடன் எனது தம்பி அருண், தமிழ்பாலன், வினோபால் ஆகிய 4 பேரும் மீன்பிடிக்க சென்றோம். கனகச்செட்டிக்குளம் ஊர் எதிரே 5 மீட்டர் ஆழத்தில் காணப்படும் மாப்பு மீன்பிடிக்க இரட்டை வலையை சுற்றி வலை பிறக்கினோம். எனது வலை நீரோட்டம் காரணமாக தெற்கு நோக்கி சென்றதை அறிந்த வலையை வேகமாக தூக்கினோம். இருப்பினும் சிறிது நேரத்தில் காலாப்பட்டு சுடுகாட்டு பகுதி கடலில் உள்ள சோலரா கம்பெனி கழிவுநீர் குழாயில் சென்று வலை சுட்டி கொண்டு சேதமானது. சேதமான கிழிந்த பாதி வலை மனையுடன் கடலில் சென்று விட்டது. அந்த மீன்பிடி வலையின் மதிப்பு ரூபாய் 40,000 ஆகும். இதனால் எங்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. வலை பாதிப்புக்கு காரணமான சோலரா கம்பெனி எனக்கு இழப்பீடு வழங்கவும், மீன்பிடி தொழிலுக்கு அச்சுறுத்தலாக கடலில் அமைந்திருக்கும் கம்பெனி கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க தாங்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த புகாரில் தெரிவித்துக் கொண்ட புகார் கடிதத்தின் நகல்களை வீடியோ ஆதாரத்துடன் மக்கள் நல சங்கத்தின் செயலாளர் ஆனந்தனிடம் ஒப்படைத்து பசுமை தீர்ப்பாயம் வழக்கில் வலை பாதித்த எண்ணையும் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு செயலாளர் வழக்கில் சேர்த்துக் கொள்வதாக உறுதியளித்தார்.